மாத கர்ப்பிணியாக இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நான் கஷ்டப்பட்டு பெத்லகேமுக்கு போனோம். அங்கு கூட இடம் இல்லையே. யாரை பெற்றெடுப்பதற்கு? இவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகராக இருப்பார், தாவீதின் அரியணையில் வீற்றிருப்பார், யாக்கோபின் மீது என்றென்றும் அரசாட்சி செய்வார். இவரது ஆட்சிக்கு முடிவே இராது. வானதூதரின் வார்த்தை நடைபெற என்னது? பெத்தெடுக்கிறதுக்கு இடம் கிடைக்கல. மாதா யோசித்திருப்பாங்கல்ல, பெத்லகேமில் சூசேப்பரோடு சேர்ந்து வீடு வீடாக ஏறி இறங்கிய போது, இன்னைக்கு 2 நாள் மட்டும் தங்கிக்கிறட்டுமா, ஒரு நாள் மட்டும் தங்கிக்கிறட்டுமா, வழி எப்போவும் எனக்கு தெரியாது என்று மாதா அங்கலாய்க்கிற போது மனசில் வந்திருக்கும்ல, ஏண்டா இதோ ஆண்டவரின் அடிமை என்று சொன்னேன், வந்திருக்குமா வந்திருக்காதா? சாதாரண பெண்ணாக இருந்தால் வந்திருக்கும். ஆனால் இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்டு வாழ்ந்ததால், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று அவர் முழு மனதோடு விசுவசித்ததால் அதை யார் பார்த்துக்கொள்வா? அவர் பார்த்துக்கொள்வார். யெகோவா இரே. பெற்றெடுப்பதற்கு முன்னதாக போராட்டம். ஏதோ பாடுபட்டு குழந்தையை பெற்றெடுத்தாச்சு. முடிஞ்சதா போராட்டம்? முடிஞ்சதா? அடுத்த ஆணை. இதோ ஏரோது அரசன் குழந்தையை கொல்ல தேடுகிறான். எந்த குழந்தையை? கடவுளின் பெரியவராக இருப்பார், கடவுளின் மகன், தாவீதின் மகன், யாக்கோபின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்தப் போகிற மகன், நிலையான அவரது ஆட்சிக்கு முடிவே ஈராது.